வணக்கம். கொஞ்சம் முழுசா வீடியோவை பாருங்க. இரு ஜாதக கூட்டு விளைவு அப்படின்னா என்னப்பா அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை. அதாவது நமக்கு ஒரு சில பேர்த்த பிடிக்கும், ஒரு சில பேர்த்த பிடிக்காது. ஒரு சில பேர்த்த ரொம்ப அன்பாக நேசிப்போம், ஒரு சில பேர்த்த அன்பாக நேசிக்க மாட்டோம். அதே மாதிரி யாராவது ஒருத்தர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம வாழ்க்கையோட அடுத்த கட்ட படிநிலையை உயர்றதை நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு சில பேர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம அதல பாதாளத்தில் தள்ளி விட்ட வாழ்க்கையோட ஒரு தோல்வியின் உச்சத்தில் இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில். இப்போ இந்த ரத்தன் பண்டிட் அவர்களுடைய ஜாதகத்தையும் முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய ஜாதகமும் இரு ஜாதக கூட்டு விளைவை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். ரத்தன் பண்டிட்டோட ஜாதகம் எப்படி கிடைச்சிது அப்படின்னா, ரத்தன் பண்டிட் அப்படிங்கிறவர் என்னுடைய மனைவி சார்ந்த வகையில் ஒரு சொந்தக்காரர். ஸோ அவருடைய டேட்டா பர்த்தை ஒரு குறிப்பிட்ட பேர்த்துக்கிட்ட கேட்டு அந்த டேட்டா பர்த்தை நான் வாங்கினேன். ஸோ ரத்தன் பண்டிட்டோட ஜாதகத்தை ஸ்க்ரீனில் ஒரு பக்கம் வருது, நல்லா பாருங்கள். விஜய் அவர்களுடைய ஜாதகம் ஸ்க்ரீனில் வருது, நல்லா பாருங்கள். இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, ரத்தன் பண்டிட்டோட குரு இருக்கக்கூடிய ராசி கட்டத்தில் விஜய் அவர்களுக்கு சனியும் சூரியனும் புதனும் இருக்கிறத நீங்கள் நல்லா கவனித்து பார்க்கலாம். ரத்தன் பண்டிட்டோட ஜாதகத்தில் குரு இருக்கக்கூடிய இடத்துல விஜய் அவர்களுடைய ஜாதகத்தில் சூரியன் சனி புதன் இருக்கிறத பார்க்கலாம். இந்த இரு ஜாதக கூட்டு விளைவில் குரு ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய ராசியில் வேற ஒருத்தருக்கு ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரக காரகத்துவம் சார்ந்த விஷயங்கள் உயர்வடைகிறது இரு ஜாதக கூட்டு விளைவு. இப்போ தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சனி, அரசியல் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சூரியன், திட்டங்கள் வகுக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் புதன். இந்த 3 கிரகம் இருக்கக்கூடிய இடத்துல ரத்தன் பண்டிட்டோட ஜாதகத்தில் குரு இருக்கக்கூடிய இடத்துல விஜய் அவர்களுடைய ஜாதகத்தில் சூரியன் சனி புதன் இருக்குது. ஸோ அவருடைய அரசியல் வாழ்க்கையை உயர்த்துறதுக்கான திட்டங்கள் கொடுக்கறதும் திட்டங்கள் வகுத்து கொடுக்கறதும் தொழில் ரீதியாக இப்போ அவருக்கு அரசியல் தொழில் ஆயிடுச்சு. ஸோ அந்த தொழில் ரீதியாக அடுத்த கட்டத்துக்கு அவர் உயர்றதுக்கும் பல திட்டங்களை சரிவர தீட்டி கொடுக்கறது இந்த இரு ஜாதக கூட்டு விளைவில். இந்த 2 ஜாதகம் இணையும் போது ரத்தன் பண்டிட்டோட ஜாதகம் அவருடைய கெரியரை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்துறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த ஜாதகம் ஏற்படுத்தி கொடுக்கும். சேம் அதே தான் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, நீங்கள் ஒரு நிமிஷம் மன்னிக்கவும், ஒரு லாரி போனதுனால சத்தம் அதிகமாக இருக்குன்ட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னு பாஸ் பண்ணேன். இப்போ சேம் ரத்தன் பண்டிட்டோட ஜாதகத்தில் சனி இருக்கக்கூடிய இடத்துல விஜய் அவர்களுடைய ஜாதகத்தை கவனிச்சிங்கன்னா அந்த இடத்துல குரு இருக்கும். ஸோ ரத்தன் பண்டிட்டோட தொழிலை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்துறதும் ரத்தன் பண்டிட்டோட கெரியரை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்துறதும் விஜய் அவர்களுடைய ஜாதகம் சப்போர்ட் பண்ணும். அப்படிங்கிறனால தான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பதவியை போட்டு கொடுத்தார். ஆனால் ரத்தன் பண்டிட்டுக்கு ஏன் அந்த பதவி திரும்ப வாங்கினாங்க அப்படின்னா, ரத்தன் பண்டிட்டோட ஜாதகத்தில் சூரியன் கன்னி ராசியில் இருக்குது, கோச்சார சனி மீனத்திலிருந்து அந்த சூரியனை பார்க்கறனால அரசாங்க ரீதியான பதவியை சனீஸ்வரன் பிடுங்கிடுவார். ஸோ அந்த நிகழ்வு தற்காலிகம்தான். இப்போ இந்த இரு ஜாதக கூட்டு விளைவில் விஜய் அவர்களுடைய சூரியன் இருக்கக்கூடிய சனி இருக்கக்கூடிய புதன் இருக்கக்கூடிய ராசியில் ரத்தன் பண்டிட் அவர்களுக்கு குரு இருக்கிறனால விஜயோடைய அரசியல் வாழ்க்கை, விஜயோடைய தொழில் வாழ்க்கை, விஜய்க்கு போடக்கூடிய பல திட்டங்கள், திட்டம் தீட்டுறது, இதுக்கெல்லாம் வந்து ஃபுல் சப்போர்ட்டிவாக ரத்தன் பண்டிட்டோட ஜாதகம் உதவியாக இருக்கும். சேம் ரத்தன் பண்டிட்டோடைய சனி இருக்கக்கூடிய இடத்துல விஜய் அவர்களுக்கு குரு இருக்கிறனால அவருடைய தொழிலை உயர்த்துறதும் அவருடைய கெரியர் வந்து நல்லபடியாக உயர்த்தி மூவ் ஆகிறதுக்கும் விஜய் அவர்களுடைய ஜாதகம் சப்போர்ட் ஆகும். இது வந்து இந்த குருவை வச்சு சொன்னது. இவங்க 2 பேரும் ஏன் மீட் பண்ணாங்க? இத்தனை ஜோதிடர்கள் இருக்கும்போது ரத்தன் பண்டிட் மட்டும் ஏன் விஜயை வந்து மீட் பண்ணாரு அப்படின்னு நீங்கள் பார்க்கணும்னா, வக்ர கிரக பொருத்தம் அப்படின்னு ஒன்று இருக்குது. வக்ர கிரக பொருத்தம் அப்படின்னா, அதாவது யாருக்கெல்லாம் ராகு இருக்கக்கூடிய இடத்துல
இப்போ ஒரு 2 ஜாதகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ரத்தன் பண்டிட்டோட ஜாதகத்தை எடுத்துக்கங்க. ரத்தன் பண்டிட்டோட ஜாதகத்தில் ராகு கேது இருக்கக்கூடிய அதே ராசியில் விஜய் அவர்களுக்கும் ராகு கேது இருக்கும். ஸோ இந்த வக்ரகிரக பொருத்தம் என்ன சொல்லுதுன்னா, போன ஜென்மத்திலையும் மீட் பண்ணி பேசி பழகுனவங்களா இருப்பாங்க. அதனால இந்த ஜென்மத்திலையும் அந்த நிழல் கர்மா வந்து அவங்கள தொடர்ந்து மீட் பண்ணி ஒன்றா இருக்க வைக்கிறதுக்கான சூழலை ஏற்படுத்தும். இதுக்கு பேர் வக்ரகிரக பொருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வக்ரகிரக பொருத்தத்தை யார் சொன்னா அப்படின்னா, திருப்பூர் ஜி.கே. கோபாலகிருஷ்ணன் ஐயா நான் மானசீகமாக குருவாக ஏற்றுக்கிட்ட அந்த ஐயா தான், கோபாலகிருஷ்ணன் ஐயா தான் இந்த வக்ரகிரக பொருத்தத்தை பற்றி சொல்லியிருப்பார். இந்த வக்ரகிரக பொருத்தங்கிறது போன ஜென்மத்திலே மீட் பண்ணவங்க. இப்போ உங்கள் கூட ஒருத்தவங்க பழகுறாங்க, ரொம்ப நெருங்கி பழகுறாங்க, அவங்க கூட என்ன கருத்து வேறுபாடு இருந்தாலும், என்ன சண்டை சச்சரவு இருந்தாலும் அவங்க பிரியவே இல்லை அப்படின்னா, அவங்க 2 பேர்த்தோட ஜாதகத்தை இணைச்சு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ராகு கேது எங்கே இருக்கோ அதே இடத்துலையும் இன்னொருத்தருக்கும் ராகு கேது இருக்கும். இதுக்கு பேர் வக்ரகிரக பொருத்தம். இதுதாங்க இரு ஜாதக கூட்டு விளைவு. இந்த இரு ஜாதக கூட்டு விளைவு வந்து 2 பேர் இணைஞ்சு தொழில் ரீதியாக முன்னேறத்துக்கும் பார்க்கலாம். சேம் இதை தான் வந்து நீங்கள் திருமண பொருத்தமாகவும் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் இந்த 10 பொருத்தம், 8 பொருத்தம், 7 பொருத்தம் அப்படிங்கிறாங்கல்ல, அந்த பொருத்தமெல்லாம் அடுத்த நாளே டைவர்ஸ் வாங்கிட்டு ஓடுற கேஸெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் கிரக பொருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 ஜாதகத்தையும் இணைச்சி வச்சு இரு ஜாதக கூட்டு விளைவு அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். அதுக்கு உதாரணம் தான் ரத்தன் பண்டிட்டோட ஜாதகம், முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய ஜாதகம். ஸோ ரத்தன் பண்டிட் எவ்வளோ தூரம் விஜய் கூட இருக்கிறாரோ, விஜயோட அரசியல் வாழ்க்கை முன்னேறி போயிட்டே இருக்கும். அதே மாதிரி விஜய் கூட ரத்தன் பண்டிட் எந்த அளவுக்கு இருக்காரோ, அவருடைய பொருளாதாரமும், அவருடைய தொழில் சார்ந்த வருமானமும், தொழில் சார்ந்த விஷயங்களும் முன்னேறி போயிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த இரு ஜாதக கூட்டு விளைவு நமக்கு விவரிக்குது. ஸோ இந்த இரு ஜாதக கூட்டு விளைவில் எங்களுக்கு பார்வையாளருக்கு நீ என்ன சொல்ல வர அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய சனி எந்த ராசியில் இருக்கோ அதே ராசியில் வேற உங்கள் கடையில் வேலைக்கு வைக்கிறவங்களோ, அல்லது உங்கள் கடையோட கல்லாப்பெட்டியில் உட்கார வைக்கிறவங்களோ, இல்லை உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னரோ சேர்த்துறீங்களோ அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சு உங்களுக்கு பார்ட்னரோ வேலையாளோ அவங்க ஜாதகத்தை வாங்கி உங்கள் சனி இருக்கக்கூடிய ராசியில் அவங்களுக்கு குரு இருக்குது அப்படின்னா அவங்கள நீங்கள் தாராளமாக வேலைக்கு வைக்கலாம், தாராளமாக நீங்கள் வந்து தொழில் பார்ட்னராக வச்சுக்கலாம். எக்காரணம் கொண்டு உங்கள் தொழில் கீழே போய் தோற்று போய் நீங்கள் உடஞ்சி போய் விழாமல் இருக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் எல்லா உழைப்பையும் உங்களுக்கு தந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படிங்கிறது தான் இந்த இரு ஜாதக கூட்டு விளைவில் பார்வையாளராக உங்களுக்கு சொல்ல வருது. ஸோ இரு ஜாதக கூட்டு விளைவை நம்ம கொஞ்சம் எளிதாக உங்களுக்கு புரிய வச்சுருப்பேன்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, நிறைய ரகசியங்கள் இருக்குது. அதெல்லாம் ஏன் தொடர்ந்து நான் வீடியோ போடாமல் இருக்கேன்னா, எனக்கு வந்து பார்வையாளர்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறீங்க. நான் கஷ்டப்பட்டு நான் வந்து தியானம் பண்ணுறனாலையோ, நான் என்னுடைய தனிப்பட்ட வேலைகளை பார்த்துட்டு வந்து இதை வந்து பல ரீதியாக ஆராய்ச்சி பண்ணி சில புது பாயிண்ட்ஸை நான் எடுத்து சொல்லும்போது, சில ஃபேமஸாக இருக்கிறவங்க அந்த பாயிண்ட்டை எடுத்து தான் கண்டுபிடிச்ச பேரை வச்சு அதை வந்து நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய பேரை அவமானப்படுத்துகிறதோ, என்னுடைய பேர் சம்மந்தப்பட்ட விஷயத்தை தப்பாக யூஸ் பண்ணுறதோ, இந்த மாதிரி பண்ணி தான் 2017 நான் வந்து கிட்டத்தட்ட 40 வீடியோஸ்க்கு மேலே நிறைய முக்கியமான தகவல்கள்லாம் நான் போட்டிருந்தேன். அப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி பேர் சொல்லி அவமானப்படுத்தின காரணத்தினால நான் இந்த ஜோதிடத்துறையை விட்டு இந்த யூடியூப் விட்டு வெளியே போயிட்டேன். அதனால தான் வந்து நான் வந்து நிறைய தகவல்களை சொல்கிறதுக்கு தயங்குறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த வீடியோவை நிறைய ஜோதிடர்கள் பார்க்குறாங்க. அவங்க என்னுடைய நண்பர்களாகவே இருந்திருக்கிறாங்க. அவங்க அதுக்கு வேற ஒரு பேரை வச்சு உங்ககிட்ட வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வாங்கி கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட காசை வாங்கி அரைகுறையாக சொல்லி கொடுத்து அனுப்புகிறாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு அது வந்து பெரிய நஷ்டமாக தான் போகும். அதனால தான் வந்து நான் நிறைய கண்டினியூவாக வீடியோ போடாததுக்கு காரணம் பார்வையாளர்கள் கம்மியாக இருக்கிறதுனால தான். பார்வையாளர்கள் அதிகமாக எனக்கு கிடைச்சாங்கன்னா நான் சொல்லக்கூடிய விஷயம் புது பாயிண்ட்ஸு, இவர் தான் ஆதித்யா சீனிவாசன் தான் வந்து இந்த பாயிண்ட்டை சொல்லியிருக்காரு அப்படின்னு உங்களுக்கு புரியும். அதுக்காக தான் வந்து நான் வந்து நிறைய தொடர்ந்து வீடியோ போட முடியல. பார்வையாளர்கள் அதிகமாக கிடைச்சாங்கன்னா கண்டிப்பாக நான் நிச்சயமாக தொடர்ந்து இன்னும் அரும்பெரும் ரகசியங்கள்லாம் நான் சொல்லித்தர தயாராக இருக்கேன். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.